happy children grow up with giggles. Fun School. True to kids. Always. Malli, 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 malli. மத்தபடி அந்த பொண்ணுக்கும் நமக்கும் எதுவும் இல்ல. அதுல தெளிவா இருங்க. ஏன்டா இப்படி கோவப்படுற? எதையும் ஆரம்பத்திலே கரெக்டா பேசிக்கலாம். தம்பி, பொண்ணு வந்துருச்சு. நீயா? இதா நீங்க சொன்ன பொண்ணா? ஆமா தம்பி. ஏன்? இது பொண்ணு இல்லைங்க, பிசாசு. ஐயோ, என்ன தம்பி சொல்றீங்க? இவ பொறுப்பான பொண்ணா? இவளுக்கு நீங்க சர்டிபிகேட்லாம் கொடுக்குறீங்களா? ஐயோ தம்பி, உங்களுக்கு இவளை ஏற்கனவே தெரியுமா? இந்த உலகத்துல நான் திரும்பவும் ஒருத்தங்களை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அது இவ மட்டும்தான். இவளை பார்க்கறப்பலாம் எனக்கு கெட்டது மட்டும் தான் நடந்திருக்கு. இவளால எனக்கு ஒரு நல்லதும் நடக்க போறது இல்ல. அப்படியே நடக்க போறதா இருந்தாலும் இவ எனக்கு வேண்டாம். உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருந்தேன் தெரியுமா? போயும் போய் உங்களுக்கு இவதான் கிடைச்சாளா? ஐயோ தம்பி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? முதல்ல இவளை எங்க வீட்டுக்கு அனுப்புறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி அவளை இந்த இடத்துல வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கும் நல்லது இல்ல. சார் ஒரு நிமிஷம். நீ பேசாத. உன்னை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. இல்ல சார், என்ன நடந்துச்சுன்னா? உன்னை பேச வேணாம்னு சொன்னல. ஒரு நிமிஷம் இருங்க சார். இப்ப எதுக்கு தேவையில்லாம இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க தப்பே பண்ணலையோ? ஏதோ நான் மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு தாம் தும்னு குதிக்கிறீங்க. இப்படி அவசர குடுக்கையா இருக்காதீங்க. ஐயோ, பாத்தீங்களா? இவ எப்பவுமே இப்படித்தான். இவள போய் என் வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்றீங்க? என்ன தம்பி இது? இவளை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இவ ஊர்ல இருந்து இப்பதான் வந்திருக்கா. இவளை எப்படி உங்களுக்கு? இவ எங்க இருக்கா, எப்படி இருக்காலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா தேடி தேடி என்கிட்ட மட்டும் வந்து பிரச்சனை பண்ணிருக்கா. நேத்து கூட இவன் கார்ல ஏறி என் கார் டயர் பஞ்சர் ஆகி, வேணாம், அத பத்தி பேசினாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. இவ வந்து நடிக்கிறதா இருந்தா எனக்கு வேண்டாம். அம்மா வாங்க போலாம். தம்பி, என்ன இது? ஐயோ விஜய், ஏய், என்னடி இதெல்லாம்? அவர்கிட்ட போய் சண்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்க? ஐயோ பெரியம்மா, தப்பெல்லாம் அவர் பண்ணிட்டு என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நான் வீண் சண்டை போடுறவளா? யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சனும். விஜய், என்னது? இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? ஐயோ அம்மா, அவ நமக்கு செட் ஆக மாட்டாமா? எதை வச்சு சொல்ற? அவளை பாக்குறப்பல எனக்கு அவளுக்கு சண்டை தான் வருது. அதனாலயா? அவளை எப்படிமா வீட்டுல கொண்டு போய் வச்சுக்க முடியும்? ஆமா, நீ வெண்பாக்கு அம்மாவா நடிக்க ஒரு பொண்ணை தேடுறியா இல்ல அம்மாவே தேடுறியா? என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? பின்ன என்னடா, அவளுக்கு நம்ம தாலி கட்டி கூட்டிட்டு போய் குடும்பமா நடத்த போறோம். 2 மாசத்துக்கு வந்து இருக்க போறா. வெண்பாக்கு அம்மாங்கிற வார்த்தை கேட்டாலே பிடிக்காம இருக்கிற அளவுக்கு நடிக்க போறா. அவளை உனக்கு பிடிக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்போ இந்த பொண்ணு தானடா நமக்கு வேணும். இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பாருடா, உனக்கு அவளை பார்த்தாலே ஆகாதுன்னு சொல்ற. உன் பொண்ணு உன்ன மாதிரி தானே இருப்பா. உனக்கு பிடிக்காதவள அவளுக்கு எப்படா பிடிக்கும்? நீ எப்படி இவளை வெறுக்கிறியோ அதே மாதிரிதான் வெண்பாவுக்கும் இவளை பிடிக்காம போயிடும்ல. இந்த மாதிரி பொண்ணதான் வெண்பா சீக்கிரமா வெறுக்க ஆரம்பிப்பா. இவ தாண்டா நாம யோசிச்ச இடத்துக்கு சரியான ஆளு. அதெல்லாம் சரிமா, ஆனா அவளுக்கு வாய் காது வரைக்கும் கிழியும். எனக்கு அவளை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. அப்படின்னா நம்ம பிரச்சனை சீக்கிரமே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. அம்மா முடிஞ்சிருதா? ஆனா இவளை போய் எப்படி? பாரு, நாமளும் எத்தனையோ பொண்ண பார்த்தாச்சு. வரவெல்லாம் குழந்தைக்கு சூடு வைக்கணுங்கிறா, சொத்த புடுங்க நினைக்கிறா, இல்ல உன்னை மயக்கி கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறா. இவகிட்ட அந்த பிரச்சனையெல்லாம் வராதில்ல. ஏன்னா அவளுக்கு தான் உன்னை பிடிக்காதுங்கிறியே. உனக்கு அவளை பிடிக்காது, அவளுக்கு உன்னை பிடிக்காது. அப்புறம் என்ன, வெண்பாவுக்கும் அவளை சீக்கிரமா பிடிக்காம போயிடும்ல. இதெல்லாம் சரி, நீ வெண்பாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தத மறந்துட்டியா? இதுக்கு மேல எந்த பொண்ணை எங்க போய் தேடி பிடிப்ப? நீ எதுவும் பேசாத, அமைதியா என் கூட வா. வாடானா.
என்னம்மா என்கிட்ட இதெல்லாம் முன்னாடியே சொல்றது இல்லையா? இவர் வீட்டுக்கு வேலைக்கு போவோம் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏய் அவங்க வராங்க வாங்க வாங்கம்மா. அன்னபூர்ணி, நான் விஜய் கிட்ட பேசிட்டேன். ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல 2 பேருக்குள்ள பிரச்சனையா இருக்கு. அது அப்படியே விட்டுருவோம். ஊர்ல ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கா. அதனாலதான் தம்பி கார்ல ஏறி இருக்கா. பாவம் அவளே நிறைய பிரச்சனையில மாட்டிருக்கா. அதனாலதான். சரி, அதெல்லாம் விடுங்க. அந்த பொண்ணை கேளுங்க. சொன்ன மாதிரி நம்ம வீட்ல இருப்பாளான மட்டும் கேளுங்க. ஐயோ, அதான் நான் சொன்னனே, அவளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வேண்டாம் சொல்லுவா. சரி, வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அம்மா சொன்னாங்கிறதுக்காக தான் நான் இவளை கூட்டிட்டு போறேன். இவ அங்க பழைய மாதிரி நடந்துக்கிட்டானா என்னால இவளை அங்க வச்சுக்க முடியாது. 2 நாள் பாப்பேன். செட் ஆகலன்னா கொண்டு வந்து விட்டுருவேன். உங்களுக்கு ஓகேனா அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்க. ஐயோ, அதெல்லாம் ஒரு தப்பும் நடக்காது தம்பி. நான் புத்திமதி சொல்லியிருக்கேன். பார்த்து அவ பக்குவமா நடந்துப்பா. ஒரு நிமிஷம். போ 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 சொல்றேன் போ. இங்க பாருமா, மனசு மாதிரி கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க உன் கூட சண்டை போட்டதையெல்லாம் நீ மறந்துரு. எப்பவும் உன் தம்பி தங்கச்சிங்க தான் உன் மனசுல இருக்கணும். புரிஞ்சுதா? அவங்களே ஏதாவது கோவப்பட்டு பேசிட்டா கூட நீ வாயை முடிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு தான் போகணும். புரிஞ்சுதா? இப்ப கூட அப்படிதானே பெரியமா நின்னுட்டு இருக்கேன். இங்க பாரு, இது ஒண்ணுதான் நமக்கு கிடைச்ச லாஸ்ட் சான்ஸ். இத விட்டா உன் தம்பி தங்கச்சியை காப்பாத்தவே முடியாது. இத உன் மனசுல வச்சுக்கிட்டு நீ பார்த்து நடந்துக்க. சரி சரி, வா 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 வா. தம்பி, நான் இவகிட்ட எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கேன். இனி இவளால எந்த பிரச்சனையுமே வராது. நீங்க அழைச்சிக்கிட்டு போங்க. சரி, வாமா. போமா போ. விஜய், போயிட்டு வா போயிட்டு வா. அப்பாடா கடவுளே, நல்ல பொண்ணு நல்லா இருக்கட்டும். வெண்பா குட்டி, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கு வெயிட் பண்ற? டாடாவுக்கு. டாடா தான் ஆபீஸுக்கு போயிருக்காரு. சாயங்காலம் தான் வருவாரு. இல்ல இல்ல, இப்ப வருவாரு. எனக்கு சர்ப்ரைஸ் தருவாரு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸ் தான். இல்ல, எனக்கு என்ன புரியலன்னா, உங்க பாட்டியும் என்கிட்ட சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கா. உங்க டாடாவும் உங்ககிட்ட சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கா. 2 பேருமா சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்கன்னு எனக்கு புரியலையே. இன்னைக்கு 2 பேரும் எனக்கு புது மம்மியை கூட்டிட்டு வர போயிருக்காங்க. ஓ, டாடா என்னை இன்னைக்கு லீவ் போட சொல்லிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல டாடாவும் பாட்டியும் புது மம்மியோட வந்துருவாங்களே. நான் ஒண்ணு கேக்குறேன். இப்பதான் உனக்கு அம்மா வராங்கன்னு தெரியுமே, அப்புறம் எப்படி உனக்கு அது சர்ப்ரைஸ் ஆகும்? புது மம்மி யாருன்னு தெரியாதுல, சர்ப்ரைஸ் தானே. எப்படி பேசினாலும் கேட் போடுறிய. பல்பு வாங்குனீங்களா? பல்பு வாங்குனீங்களா? இவ்வளவுண்டு இருக்கு. சிச்சி, இவ்வளவுண்டு இருக்கு. பல்பு வாங்கினேங்குது. என்ன வார்த்தை பேசுது? பாத்தீங்கல்ல, நான் சொன்னப்ப நீங்க யாருமே நம்பல. இல்லடி, நான் ஏதோ அந்த குட்டி சாத்தான சமாதானப்படுத்துறதுக்காக அவன் அப்படி சொல்லிருப்பான்னு நினைச்சேன். இல்லம்மா, எல்லாருமா சேர்ந்துதான் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி மட்டும் ஒண்ணு நடந்துச்சு. வேண்டாமா, கொஞ்சம் பொறுமையாரு. அப்பா, அதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. அப்படி அம்மான்னு சொல்லிட்டு யாரையாவது கூட்டிட்டு வந்தாருன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புது மம்மி வராங்கல்ல, அவங்கள வெல்கம் பண்ண ரெடியா இருங்க. அப்படியே ஒண்ணு போட்டேன்னா. நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஐ, டாடா வந்துட்டாரு. சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரு. புது மம்மி வந்துட்டாங்க. புது மம்மி வந்துட்டாங்க. ஏ
மல்லி மல்லி வந்துட்டாங்க. மல்லி மல்லி என்னங்க இது? நீ எங்க இங்க? ஐயோ, இதுதான் எங்க வீடு, இதுதான் என் டாடா, இது எங்க பாட்டி. டாடா, மல்லி ஆண்டி மாதிரி புது மம்மி வேணும்னு கேட்டேன். நீங்க மல்லி ஆண்டியவே கூட்டு வந்துட்டீங்களா? தேங்க்யூ டாடா. இதுதான் நீங்க சொன்ன சர்ப்ரைஸா? வெரி குட் சர்ப்ரைஸ். விஜய், உண்மையாவே வெண்பா சொன்ன மாதிரி வெரி பிக் சர்ப்ரைஸ் தான். வித்யா, நீ கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட இல்ல? இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம நானே திகைச்சு போய் நிக்கிறேன். நீங்க வேற. என்ன டாடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லடா. அது வந்து இவங்க புது மம்மி இல்ல. என்ன டாடா சொல்றீங்க? நீங்க சர்ப்ரைஸ் கொண்டு வரலையா? இல்லடா சொல்லும். நீ தானே சொன்ன மல்லி ஆண்டிய கூட்டிட்டு வந்து நம்ம வீட்ல ட்ரீட் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னல? ஆமா, அதுக்காக தான் மல்லி ஆண்டிய கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்காக தானா? இங்க பாருங்க, முதல்ல மல்லி ஆண்டிக்கு நம்ம ட்ரீட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு புது மம்மியா கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். பாட்டி, நீங்க புது மம்மிய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. ஆமா செல்லம், ஆனா இப்படி மாறும்னு எனக்கே தெரியாது. டாடா, நீங்க மறுபடியும் சீட் பண்ணிட்டீங்க. செல்லக்குட்டி, இப்போ வந்து மல்லி ஆண்டிக்கு நம்ம ட்ரீட் கொடுக்கணும் இல்லையா? ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மல்லி ஆண்டியை கூட்டிட்டு வந்துட்டீங்களே, நான் உங்க கூட போய் ஜாலியா விளையாட போறேன். பட்டாண்டி கிட்ட சொல்லி வெரைட்டியா சமைச்சு நாங்க உங்களுக்கு ட்ரீட் கொடுக்க போறோம். வாங்க ஆண்டி, போலாம். ஏய் வெண்பா குட்டி, புது ஆண்டிக்கு வீடு எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிட்டீங்களா? அவங்களுக்கு ஸ்டடி ரூம் காமிச்சேன், டிராயிங் ரூம் காமிச்சேன். அவங்களுக்கு டிராயிங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. டெடி பேக்ஸ்லாம் காமிச்சேன். ஓ, அப்புறம் சரி சரி, எல்லாம் ஓகே. எல்லாத்தையும் காமிச்சிட்டீங்கல்ல? இப்போ நம்ம சாப்பிடலாமா? டாடா, இன்னும் கார்டனுக்கு போகணும், ஜாலியா விளையாடணும், நிறைய இருக்கு. மல்லி ஆண்டி நம்மளோட கெஸ்ட். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுத்து நம்ம கவனிக்க வேண்டாம்? ஆமா. அப்போ நீங்களே ஆண்டியை கூட்டிட்டு வரீங்களா? கம் ஆன், வாங்க ஆண்டி, போலாம். வாங்க வாங்க. உட்காரு உட்காரு, சும்மா உட்காரு. பட்டக்கா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? இன்னும் 1-2 ஐட்டம் மீதி இருக்கு, அதையும் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன நீங்க, நம்ம கெஸ்ட் வந்திருக்காங்க, வெயிட் பண்ணுங்கங்கறீங்க. நீங்க எங்க இருக்க? நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, இருங்க, பரவாயில்ல, நான் பரவாயில்ல, நானே எடுத்துட்டு வரேன். விஜய், இதோ வந்துட்டேன். இந்தாங்க. சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க, நல்லா சாப்பிடுங்க. இந்தாங்க, சாப்பாடு சுட சுட இருக்கு. நல்லா சாப்பிடுங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. அக்கா, குழம்புங்க. அக்கா, இந்த பொரியல் கொடுங்க. இந்த பொரியல் எங்க பட்டாக்கா செஞ்சது. செம்ம டேஸ்டா இருக்குங்க. சாப்பிடுங்க. ஐயோ போதுங்க. என்ன நீங்க கூச்சப்பட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. இது வெண்பாவோட ஃபேவரட். என்ன வெண்பா, உனக்கு இது பிடிக்கும் தானே? சாப்பிடுங்க. ஐயோ போதுங்க. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க நீங்க எங்க வீட்டு கெஸ்ட்டுங்க. நல்லா திருப்தியா சாப்பிடணும். ஓகே? மல்லி ஆண்டி, எங்க டாடா யாருக்கும் சர்வ் பண்ணதில்ல, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். இல்ல டாடா? ஆமாமா, கண்டிப்பா. என்ன வெண்பா, இவங்க நம்ம வீட்டு கெஸ்ட் இல்லையா? அதனால தான் இவங்களை நல்லா கவனிக்கணும். சரியா?
என்னங்க அதெல்லாம் சாப்பிடாம இருக்கீங்க? அதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. சாப்பிடுங்க. அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து சாப்பிடுங்க. பயங்கரமா இருக்கும். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்னங்க அந்த பொரியல் மிச்சம் வச்சிருக்கீங்க? சாப்பிடுங்க. எல்லாம் உங்களுக்காக செஞ்சதுதான். பட்டாக்கா உங்களுக்காக ஸ்பெஷலா எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க. சாப்பிடுங்க. டாடா ஆ? அந்த காலிஃப்ளவர் வைக்கல? அச்சோ, நான் மறந்தே போட்டேன். இருங்க கொண்டு வரேன். தம்பி நீங்க இருங்க. நீங்க இருங்கக்கா. இதோ வந்துட்டேன். பொறுமையா சாப்பிடுமா, நம்ம வீடு மாதிரி. சாப்பிடுமா. ஓகே. விஜய், மா, என்னடா நடக்குதுங்க? என்னாச்சுமா? அங்க அந்த பொண்ணு மேல பயங்கரமா கோவப்பட்ட, இப்போ விழுந்து விழுந்து கவனிக்கிற. அவ யாருன்னு தெரியாதப்போ கொஞ்சம் கோவம் இருந்துச்சுமா. ஆனா இப்போ அவதான் என் பொண்ணை காப்பாத்தணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி கோவமா இருக்க முடியும்? ஓ, பொண்ணை காப்பாத்தினவன்னு தெரிஞ்சோன்ன அவ மேல இப்போ உனக்கு தனி மரியாதை வந்துருச்சு. அதானே சொல்ல போற? சரி, அப்படிதான் வச்சுக்கோங்களேன். மாறுறதானமா மனுஷனோட இயல்பு. என் பொண்ணை காப்பாத்துறவங்கள இந்த அளவு கூட கவனிக்கலன்னா எப்படிமா? வாங்க. இது ஒரே நாள்ல முடிய போறதில்ல விஜய். இப்ப வெண்பா மல்லிய பாத்துட்டா. அவ விடமாட்டா. நீயே அவளை தேடி போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவ பாரு. அவ வாழ்க்கை பூரா உன் கூட வாழ போறா. அதான் நடக்க போகுது. இந்தாங்க சாப்பிடுங்க. எங்க போதுங்க. சாப்பிடுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்னடி இவன் ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கான். அட விடுமா, கெஸ்ட் தானே கவனிக்கிறாரு. ஏய், கெஸ்டா இருந்தாலும் வயசு பொண்ணுடி. அதுவும் உன்னை விட அழகா வேற இருக்கா. என்ன 2 பேரும் சேர்ந்து வெறுப்பேத்துறீங்களா? அவ ஏதோ இவளை காப்பாத்தினாலாம், அதனால கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் தானே, சாப்பிட்டு போய் தொலையிட்டோம். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஐயோ போதும். இன்னும் கொஞ்சம் தாங்க. சத்தியமா இதுக்கு மேல என்னால முடியாது. சரிங்க. அக்கா, சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா. நீங்க என் பொண்ணை காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. சரி, நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கல்ல? அப்ப நம்ம கிளம்பலாமா? வெண்பா குட்டி, நான் ஆண்டியை கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துருவா. அதுக்குள்ளயா? அதான் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கல்ல, அவங்களுக்கு வேலை இருக்கும்ல. சீக்கிரமே நான் அனுப்பிடுங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க வந்தாங்க. நீ வேணா கேட்டு பாரு. அப்படியா ஆண்டி? அப்ப நீங்க என்னை விட்டு போயிடுவீங்களா? அவங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கா. அவங்களும் சீக்கிரமா போகணும்னு சொன்னாங்க. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல. அப்போ நாங்க 2 பேரும் கிளம்பட்டுமா? டாடா ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. நீ போய் கை கழுவிக்கம்மா. வா. வாங்கம்மா வாங்க. சொல்லு வெண்பா. டாடா, மல்லி ஆண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்க. என் மேல ரொம்ப ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு gift வாங்கி கொடுக்கணும். அவ்வளவுதானே? போற வழியில வாங்கி கொடுத்துட்டா போச்சு. ஐயோ, நான் அத சொல்லல. அவங்கள பத்திரமா கொண்டு போய் விட்டு வரணும். அவ்வளவுதானே? அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் ஆச்சு, வாங்க போலாம் வாங்க. டாடா டாடா, ஆ ஆ நான் சொல்றத கேட்க போறீங்களா இல்லையா? சரிம்மா, சொல்லு. நீங்க எனக்கு புது மம்மியை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. மல்லி ஆண்டியே புது மம்மியா இருக்கட்டுமே. சுச்சோ, என்னம்மா இது? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏன்? ஏன்னா அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுக்கு நாம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அதுக்கு பதிலா அவங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசணும்னு வச்சுக்கோயா, அவங்க கோச்சுப்பாங்க. அப்புறம் அவங்க வெண்பா குட்டிய ஹேட் பண்ணிடுவாங்க. பாத்துக்கோ. சரி, ஓகே. உங்களுக்கு புது மாமி வேணும்ல? கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேன். டாடா ப்ராமிஸ் பண்ணிருக்கல, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். வா போலாம் இப்போ ஃபர்ஸ்ட். வா வா வா, கமான் 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 கமான். சீக்கிரம் 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 போலாம் போலாம் போலாம். டைம் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? நம்ம போலாமா? இருடா, ஏன் இப்படி பறக்குற? கொஞ்ச நேரம் தான் இருந்துட்டு போட்டுமே. குழந்தை ஆசைப்படுறாள்ல. அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். அதுக்கு இல்லடா வெண்பா. அம்மா, நான் கிளம்பிட்டேன். மேடம், ஏன் நினைக்கிறீங்க? வாங்க போலாம். டைம் ஆயிடுச்சு, வாங்க. ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு சொன்னீங்களா? வாங்க போலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க 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 வாங்க, உட்காருங்க.
giggles. We're learning all the way. Happy children grow up with giggles. Fun School. True to kids. Always. Chickamauga, 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 chickamauga.